வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ராமேஸ்வரம் ட்ரிப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓல்டு வீடியோல பார்த்து வந்துக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம முக்கியமா ஒரு பிளேஸ்க்கு தான் போக போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றுலா தலங்கள்னு சொல்லி இந்த ராமேஸ்வரத்துக்கு நம்ம போகும்போது இந்த பாம்பன் பாலத்தெல்லாம் பார்த்துட்டு போவோம். ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேஸ் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வீடு. ஏன்னா இவருடைய மெமோரியல் பிளேஸ்க்கு போயிருந்தோம். உள்ளக்க வீடியோ எடுக்கிறதுக்கான அலௌட் கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால உள்ளக்கு போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ பட் அதை நம்ம பதிவு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் அவருடைய வீடு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. ஸோ அதனால அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் யூஸ் பண்ண பொருள் ஸோ நிறையலாம் இருக்கு. ஸோ பட் அங்க அவருடைய மெமோரியல் பிளேஸை விட இங்க கம்மியான டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. பட் அவர் பிறந்து வளர்ந்த வீடு அப்படிங்கிறதுனால நம்ம இங்க போயிருக்கோம். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்துல் கலாம் அவர்களுடைய வீடு. அதுக்கு பக்கத்துலேயே அவரு பத்தி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியா நிறைய பொருட்கள்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு சைடு ஒரு இது வச்சிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து யார் வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறக்கட்டளையில தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடு தான். இது மாடியில போனோம். மாடியில தான் அவரை பத்தியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. உள்ளக்க போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். வேற லெவலா இருக்கும். உள்ளக்க என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சூப்பராக இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதில் சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸு, திருவள்ளுவருடையது, மகாத்மா காந்தியுடையது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கல்ப்சர் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு புத்த மதத்தில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. அது மட்டும் இல்லாமல் வீணை வாசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த வால் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நான் ஓவராலாக உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் மிஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய மொத்த வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒரு சின்ன செவரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருந்திருக்குங்க. அவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுல இருந்து அவர் பெரிய வயசு வரைக்கும், அதாவது குடியரசுத் தலைவராக வர்ற வரைக்கும் இருந்த எல்லா டீட்டெயிலும் இருந்தது. முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஐநா சபையில ஒரு டைம் பேசியிருப்பார். அதை டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண புக்ஸை எடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றியான டீட்டெயில் நிறையவே அதில் இருக்கு. நீங்கள் போய் பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இவருடைய வீடை நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு எப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச இடம் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஃப்ளைட்டை ஓட்டியிருப்பார். ஓகேவா, அதாவது அந்த ஃப்ளைட்டை ஓட்டும் போது ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பார். கையில் ஒரு ஹெல்மெட் வச்சு ஹோல்ட் பண்ண மாதிரியா. அந்த யூனிஃபார்ம் பக்கத்துலேயே நான் ரொம்ப நேரம் இருந்தேன். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது எல்லாமே அவர் யூஸ் பண்ண பொருள். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பார்க்கறதுக்கே ஒரு அற்புதமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஜெட்டை ஓட்டிருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டும் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு மாடல் வச்சிருந்தாங்க. அவருடைய பேரை போட்டு சைடு இந்த சைடு ஒரு பைலட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டோர் வச்சிருக்காங்க. அப்துல் கலாம் பத்தியான நிறைய ஸ்கல்ப்சரு, கீ செயின்ஸு, புக்ஸு, டைரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க. நீங்க வேணும் அப்படின்னா நீங்க அங்கே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வாங்கலாம். மெயினாக அப்படின்னா அந்த கீ செயின்லாம் தொங்க போடுற அந்த இதுக்கு பார்த்தீங்களா ஸ்டாண்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நீங்கள் வாங்குறதுக்கான பொருள் இருக்கலாம். நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம். பட் இதை விட இன்னொரு இடம் இருக்கு. நான் அதையும் சொல்கிறேன் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அவர் இருக்கிற வீடு, அதனால அங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளித்துறையில் அவர் நிறைய சாதிச்சதுனால விண்வெளித்துறையை சார்ந்த நிறைய பொருட்கள் அங்கே வச்சுருந்தாங்க. மெயினாக ஒரு வால். அந்த வால் உங்களுக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் இருக்கும்போது ஒரு ப்ரௌட் பண்ணுறதுக்கு ஒரு வால் கொடுப்பாங்க. ஸோ மெயினாக என்ன அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, பாரத ரத்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உயரிய விருது, நம்ம இந்தியாவில் கொடுக்குற உயரிய விருது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல கொடுக்குற எல்லா அவார்ட்ஸும் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் அவார்ட்ஸ். அவருக்கு கொடுத்த அவார்ட்ஸ். ஓகேவா. ஸோ எல்லாமே சைடு அவரை பற்றி அந்த ரெப்ரசன்டேட் பண்ணுற மாதிரி நிறைய அவார்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடு சின்ன சின்ன குழந்தைகள் அவங்க கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த டிராயிங்ஸ் மெயினாக இதுதான் குடியரசுத் தலைவருடைய மாளிகை. ஓகேவா. அது சின்ன ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. சைடு போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருந்தாங்க. விவேகானந்தருடைய ஸ்கல்ப்சர் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு நந்தியுடைய ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஒரு அவார்டாக. ஸோ நிறைய அவார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இதோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமோரியல் பிளேஸ். அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, ஆனால் எடுக்கவே முடியல.
தஞ்சாவூர் பெரிய கோயில், ஒரு சின்ன ஷிப்பு. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து அவருடைய வீட்டில் வச்சுருக்காங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? புத்தர் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நிறைய அவார்ட்ஸ் இருந்துச்சு. விரல் விட்டு எண்ணி பார்க்குற மாதிரிலாம் அவார்ட்ஸ் கிடையாது. எல்லாமே நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் யூஸ் பண்ண புக்ஸ்லாம் ஃபுல் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா விசிட் பண்ணலாம். அவர் யூஸ் பண்ண கோட்டு, அவர் யூஸ் பண்ண நிறைய மெடல்ஸ், அந்த பேட்ச் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்தியாவுடைய கொடி பேட்ச்சு. ஸோ அது ஃபுல்லாமே அங்கே இருந்துச்சு. மெயினாக இதுதான் 3 கிலோ எடையுள்ள அந்த ஒரு இயந்திர, அதாவது நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைகள்லாம் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது வந்து 3 கிலோலேருந்து 300 கிராமாக மாற்றினார். அதுதான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஸோ உள்ளக்க பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளித்துறை சார்ந்தது தான் ஃபுல்லாமே வந்து செயற்கைக்கோளுங்க. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விக்ரம் லேண்டர் 3 போய் லேண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு மாடலும் வச்சுருந்தாங்க. இது PSLV. ஓகேவா? எல்லாருக்குமே தெரியும் இந்த ராக்கெட்டுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள்லாம் அந்த அக்னியை எப்போ கண்டுபிடிச்சாரோ அதுலேருந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து மேலே போயிட்டு இருக்கோம். அதனால வந்து ராக்கெட் ஃபுல் டீட்டெயில்ஸும் வச்சுருந்தாங்க, செயற்கைக்கோளும் வச்சுருந்தாங்க. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி ஒரு மினியேச்சர் செஞ்சுருக்காங்க. சும்மா ஒரு மாடல் வந்து வைக்கல, அதுக்கு சின்ன மைனூட்டாக வச்சுருந்தாங்க. அவருடைய லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பர்டிகுலரான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண அந்த ஒரு மெயினான விஷயம்தான். அந்த சொன்ன பார்த்தீங்களா, அவர் அந்த ராக்கெட் ஓட்டும் போது அதாவது அந்த ஃப்ளைட்டை ஓட்டும் போது போட்டிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் தான் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அவர் வந்து எழுதின நிறைய கவிதை, அம்மாவை பற்றி எழுதின ஒரு கவிதை இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சுற்றி அவர் எழுதின எல்லா டீட்டெயில்ஸும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி இந்த 3 லாங்குவேஜும் யூஸ் பண்ணாங்க, எழுதி வச்சுருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு அதிகமான வந்து நார்த் ஈஸ்ட் வர்றதுனால ஸோ அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து செகண்ட் ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருக்குது. உள்ளக்க வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ளக்க வந்து அப்துல் கலாம் பற்றி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய பொருட்களும் இருக்குது. அதுக்கு வந்து கலாம் ஆர்ட்னு வச்சுருக்காங்க. இது எனக்கு இறங்கி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப பிடிச்சிருந்து இது ஒன்று தான். எனக்கு இறங்கி வரும்போது அப்துல் கலாம் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒரு 5 லைனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் மீ, ஐ எம் த வின்னர், டுடே இஸ் மை டே அப்படின்னு எழுதுனா அவருடைய 5 லைனும் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த 5 லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் அடையலாம். போகிறீங்கன்னா கண்டிப்பான உங்கள் ஷெடியூலில் அப்துல் கலாம் அவர்களுடைய வீடியோ வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவருடைய வீடு முன்னாடி குடிசையாக இருந்தவங்க இப்போ எடுத்து கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.